ஜெய கிறிஸ்துவுக்கு நன்றி. பொதுவாகவே மனிதர்கள் எல்லோருக்குமே அவரவர்களுடைய நாளைய தினம், அதாவது எதிர்காலங்களை பற்றின ஒரு தெளிவற்ற தன்மை, பயங்கள், குழப்பங்கள், என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்விக்குறிகள் எல்லாமே எழுவது இயல்பு. இது ஹியூமன் நேச்சர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலங்களை பற்றின ஒரு கேள்விக்குறிகள், பயங்கள் எழும்பும்போது நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரையே முழுவதுமாக சார்ந்து கொள்வோம். அதாவது யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற சமாதானம் நமக்குள்ள அப்போ பிறக்கும். அப்படி அந்த யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று நாம் அவரே முழுவதுமாக சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம நிச்சயமாகவே தேவன் தொடர்ந்து ஆசீர்வாதமான நல்ல பாதையில் நடத்தி செல்வார். இதை மத்தேயு 6:34 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்று சொல்கிறார். இந்த வசனத்திற்கு ஏற்ற விதத்தில் தமிழ் கிறிஸ்தவ சபைகளில் பாடப்படும் ஒரு பிரபலமான பாடல், அதை பற்றி, அந்த பாடலின் சாட்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களால் விசுவாச கீதங்கள் 4வது வால்யூமில் வெளிவந்த நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், அந்த பாடல் அநேகரது விசுவாசத்தை கர்த்தருக்குள் வர்த்திக்க பண்ணும்படியாக அமைந்திருந்த பாடல். இந்த பாடல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது, அப்பொழுது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் என்ன முடிவு இந்த பாடலை ஒட்டி எடுத்தாங்க என்பதை குறித்து நம்ம இப்போ பார்ப்போம். 1978 to 1990 தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒரு பங்கு தந்தையாக இருந்தார். அப்படி அவர் இருந்த காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அநேக பாடல்களை கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய ஊழியங்கள் வளர்ந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மனதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசை விதைத்தார். அது என்ன? இந்த சுவிசேஷ பணி இன்னும் வளர்ந்து பெருகணும், இன்னும் அநேகருக்கு உலகெங்கிலும் பறைசாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆவல் எழுந்தது. ஆனால் இந்த ஆசை ஆவல் எழுந்தாலும் இதை செயல்படுத்த அவருக்குள்ளான ஒரு பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், தடைகள் இருந்தது. ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு திருச்சபையை சார்ந்து அவர்கள் இருக்கிற பொழுது அந்த திருச்சபையை எல்லா அவர்களுடைய தேவைகளையும் பார்த்து கொள்ளும். அப்படி இருக்கிற பொழுது வேறு எந்த காரியங்களை குறித்து அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய இந்த ஆசையை செயல்படுத்த முற்படும் பொழுது எதிர்காலங்கள், இந்த தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்படும் என்கின்ற ஒரு கேள்விக்குறி அவருக்குள் தொடர்ந்து ஒரு பயமாக எழுந்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை கர்த்தருக்குள் திடப்படுத்தி, விசுவாசத்தில் பலப்படுத்தி, நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஒரு நல்ல விதத்தில் இந்த பாடல்களை எழுதி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, வெளிவரதுக்கு உதவி செய்தார். இந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த பாடல் எழுதி இன்றைய தினம் ஒரு 30 வருடங்களுக்கு நெருங்கி ஆகிறது. சமீபத்தில் அவரிடம் கேட்கிற பொழுது இந்த பாடலை பற்றி அனுபவங்கள், எந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்படி எழுதப்பட்டது என்பதை அவரை கேட்கிற பொழுது ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் கூறின காரியங்கள் என்னென்னா, அதாவது அன்றிலிருந்து இன்று வரை நான் என் தேவைகள் அனைத்திற்கும் கர்த்தரையே சார்ந்து நிற்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் பயந்த எந்த ஒரு காரியமும் இதுவரை என் வாழ்வில் நடக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் வாழ்வில் மாபெரும் திருப்பம் ஏற்பட காரணமாக, அதாவது ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் என்கின்ற ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்க இந்த பாடல் எனக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைந்தது என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுறார். அதாவது இன்று ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான வால்யூம், அதாவது 450 பாடல்களுக்கு மேலாக வெளிவந்தது. அது உலகெங்கிலும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ சபைகள், தமிழ் கிறிஸ்தவ சபைகள், இன்னும் அநேக மொழிகளில் மொழிபெயர்த்து அநேகருக்கு கர்த்தருக்குள் பலப்படவும், விசுவாசத்தில் வல்லவர்களாகவும், கர்த்தரோடு நெருங்கவும் இந்த பாடல்கள் எல்லாமே பிரயோஜனமாக இருக்குது. அதற்கு
அவர் அந்த நாளைய தினத்தை குறித்து பயமில்லை என்ற பாடல் மூலமாக அவருக்குள் பிறந்த விசுவாசம் ஒரு விதையாக விதைக்கப்பட்டு இன்று அந்த பாடல் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் வளர்ந்து அந்த ஜீவனுள்ள சாட்சியாக நமக்கு கண் முன்னாக இருக்கிறது. இது போலவே நம்ம எல்லாருமே கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல விரும்பும் பாதையில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை முழுவதுமாக கொடி போல பற்றி அவரையே சார்ந்து கொள்ளும்போது நமக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் அவருடைய தயவுள்ள கரங்களில் தாங்கி கழுகுகளைப் போல உயர 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 அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பறக்க ஒரு மேன்மையான அனுபவங்களை நம்மை தந்து கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை நாம் எப்பொழுதுமே விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசித்து இன்னும் அநேக கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க அநேக ஜெயங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெய கிறிஸ்துவுக்கு நன்றி.